உட்காருமா. என்ன நாவல உலகநாதன் ஒரு மாதிரியா இருக்காரு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காலையில இருந்து அவருக்கு தலைவலி. ஆமா, எதுக்காக என்ன பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்ட? சரி சரி, ஓகே. அதாவது நீயே வரமாட்டேன்னு சொல்லல. நான் உங்ககிட்ட பேசுறது உலகநாதனுக்கு பிடிக்கல, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான் 2 நாள் அவர் மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதான் என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு. அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே, அதை விடு. டாக்டர், என் சிகிச்சைக்காக என் அண்ணனை பார்க்கணும்னு சொன்னீங்களா? மறுபடியும் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். உன் ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்ல, பிகாஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தவசிக்கு தான் உன்னை பத்தி முழு விவரம் தெரியும்னு உலகநாதன் கிட்ட பேசிச்சே எனக்கு தெரிஞ்சுது. சரி, நானும் தவசியை பார்த்தா உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் வர சொன்னேன். தப்பா? தயவு செஞ்சு என் அண்ணனை வர சொல்லாதீங்க. போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு. அவர் வந்தாருன்னா ஜெயில புடிச்சு போட்டுடுவாங்க. எனக்காக எல்லாத்தையும் இழந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக அவர் கஷ்டப்பட்டது போதும். அவர் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா நேர மாசம் கர்ப்பிணியா இருக்கிற என் அண்ணியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. வேண்டாம், அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்க வேதனைப்பட்டா இந்த குடும்பம் நல்லா இருக்காது. எனக்கு என் அண்ணனும் வேணும், உலகநாதனும் வேணும். டாக்டர், தயவு செஞ்சு அண்ணனை வர சொல்லாதீங்க. அவரை வர சொல்லாதீங்க டாக்டர். ஓகே ஓகே, நான் தவசி இனிமே பார்க்கணும்னு சொல்லவும் மாட்டேன், தவசியை பார்க்கவும் மாட்டேன். உனக்கு திருப்தி தானே? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மறுபடியும் நான் சொல்றேன், டேக் கேர். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வரட்டுமா? அவரை வர சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் வர சொல்ல மாட்டேன். போருமா? டாக்டர், எங்க அண்ணாமலைக்கு எப்படி இருக்கு? She is normal. She is normal அண்ணாமலை. நீ ஒன்றும் வருத்தப்படாத, அழாத அண்ணாமலை. She is normal.